சிவ சிவா. ஓம் நம சிவாய. ஹரி ஓம். அன்பான மக்களே, நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி. இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான காணொளி. மீண்டும் நாட்டு மருந்து தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மூட்டு வலி பிரச்சனை, கை கால் வலி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இது சம்பந்தமான ஒரு அற்புதமான ஒரு காணொளியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதற்கு முன்னாடி எப்பவும் போல அடியனை பற்றி முன்னுரையாக, அடியன் பேர் ஏ ரவி, யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் அடியன் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகா பயிற்சியை பரப்பி கொண்டிருக்கின்றேன். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து போன்ற நாடுகளிலும், அது மட்டுமில்ல பல நாடுகளில் சென்று அங்கே யோகாவை பரப்பியுள்ளேன். உலக அமைதியையும் பரப்பியுள்ளேன். அதே மாதிரி பல உலக நாடுகள் உள்ள மக்கள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள மக்களும் அடியனிடம் பயிற்சி பெற்று சென்றிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய கைபேசி எண்ணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. 9840104526. இதுதான் அடியனோட நம்பரு. இங்க சென்னையில யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா தயவு செய்து இந்த நம்பரை கால் பண்ணுங்க. அடியன் நேரடியாவே உங்களோட இல்லத்திலேயே கிளாஸ் எடுத்துரும். ஆபீஸ்னா ஆபீஸ், கம்பெனினா கம்பெனி, எங்க வேணாலும். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கிளாஸ் இருக்கு. இதுல சில பேர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. தயவு செய்து கால் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம பயிற்சி கொடுப்போம். எல்லாருமே குணமாயிடுவீங்க. சந்தோஷமா இருங்க. சரிங்களா? வேற எதுவுமே இல்லை சொல்றதுக்கு. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அது இல்லாம அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1900 உலக அமைதி காப்பாளர்னா வேர்ல்டு பீஸ் மேக்கர். கடந்த 1985 இருந்து சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக மிதிவண்டிலையும், 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருசக்கர வாகனம், மோட்டார் சைக்கிளிலும் இந்தியாவில் பல மாநிலங்களில் உலக அமைதிக்காக, போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் கூடாது, குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாது, அது இல்லாம கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு பயணிச்சுள்ளேன். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மகா கும்பமேளா வந்ததுங்களா? 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் மகா கும்பமேளா. அதுக்கு 5100 கிலோமீட்டர் 10 மாநிலங்களில் அடியன் மோட்டார் சைக்கிளில் சென்று வந்துள்ளேன். அப்ப திருவேணி சங்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்து தீர்த்தம் தான் எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த தீர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இங்க நம்ம முருகப்பெருமான் இருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. உங்க குறையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஓகேங்களா? இப்ப நம்ம நேரடியா காணொலி உள்ள போவோமா? முருகப்பெருமான் இருக்காருங்க, கவலைப்படாதீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ முருகப்பெருமான் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டார். அதனால இரவில் தூங்க போகும்போதும் சரி, காலையில எழுந்த உடனேயும் சரி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. நீங்க அற்புதமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம முருகப்பெருமான் உங்களை உங்க கூடயே இருப்பாரு. அதனால நீங்க கவலையப்படாதீங்க. ஹரி ஓம், அரோகரா. இப்ப நம்ம காணொலி உள்ள போவோம். மூட்டு வலிக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான காணொலி. கால் மூட்டு, கால் அதாவது பாதம், மூட்டு வாயு விடமாய் நின்று நடக்கும். நிவாரணம்: 1. பிரண்டை வேரை உலர்த்தி பொடித்து 3 கிராம் வீதம் கொடுத்து வர எலும்புகள் சீக்கிரம் கூடும். பிரண்டை வேறு. இதை வெந்நீரில் குழைத்து மேற்பற்றாக போடலாம். தவிர பிரண்டை வடகத்தை உணவு முறையிலும் இட்லி பொடி மாதிரியோ உணவு வகையில் சேர்த்து உட்கொள்ள எலும்புகள் உறுதி செய்வதுடன் சரியாமையும் நீங்கும். அதான் பிரண்டை. இந்த
கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் விற்கிற கடையாண்ட, கீரை விற்கிற கடையாண்ட சில பேர் இந்த பிரண்டை வச்சிருப்பாங்க. கிராமத்துல நிறைய கிடைக்கும். சிட்டில பார்த்தீங்கன்னா இங்க சென்னையில இருந்தீங்கன்னா மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, நம்ம ராகவேந்திரா கோயில் இருக்கு பாருங்க, அது எதிரில எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரண்டை கிடைக்கும். பிரண்டை யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா கேளுங்க. அந்த பிரண்டையை வந்து உணவுல சேர்த்துக்கலாம். மேற்கூடிய மேற் மேற்கூறியபடி நீங்க வந்து செய்தும் பார்க்கலாம். எலும்புக்கு அவ்வளவு நல்லது. அடுத்து இரண்டாவதாக வேலி பருத்தி சாறுடன் சுண்ணாம்பை குழைத்து கால் வீக்கத்தில் தடவி வர கால் வீக்கம் குணமாகும். தவிர கட்டாமணக்கு இலைகளை இரும்பு சட்டியில் போட்டு ஆமணக்கு எண்ணெயை ஊற்றி வதக்கி சூட்டுடன் வீக்க பகுதியில் வைத்து கட்டினால் வீக்கம் குறையும். ஆமணக்கு எண்ணெய்னா என்னதுன்னா விளக்கெண்ணெய், அதான் வந்து ஆமணக்கு எண்ணெய். ஓகேங்களா? ஆமணக்கு எண்ணெய் அதுதான் வந்து சரியான கரெக்டான ஒரு வார்த்தை. ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு விதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமணக்கு எண்ணெய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கத்துக்கெல்லாம் வந்து சரியா இருக்கும். மேற்கூறியபடி அதை வந்து செய்து பார்க்கலாம். அடுத்து மூட்டு வலி நிவாரணம் என்ற தலைப்புல உள்ள போயிட்டு பார்ப்போம். 1. மூட்டு வலி என்பது ஒரு வகையை சார்ந்ததல்ல. மூட்டுக்கு மூட்டு மாறி மாறி வலிக்கும். எனவே நீங்களே தேர்வு செய்து மருந்து உபயோகியுங்கள். முடக்கத்தான் சூப், முடக்கத்தான்னா அது ஒரு கீரை. ஓகேங்களா? முடக்கத்தான் கீரையில சூப்பு, வாத நாராயணன் கீரை சூப், அகத்திக்கீரை சூப், ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து சாப்பிடவும். பாருங்க, இதெல்லாம் கீரை கடையில கிடைக்கிறது. நம்மளுக்கு கிராமத்துலலாம் அங்கங்க வந்து மிளையும். ஸோ கீரை கடையில போயிட்டு முடக்கத்தான் சூப்பு, அகத்திக்கீரை சூப்பு, வாத நாராயணன் சூப்பு, இந்த மாதிரி கீரைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல சூப்பு செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து இது வந்து மூட்டு வலிக்கு. இரண்டாவதாக கால்சியம் சத்து குறைவு, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாமை, இளவயதில் உடற்பயிற்சி செய்யாமை போன்றவை மூட்டு வலிக்கு காரணம். எனவே அசைவ உணவை தவிர்த்து அதிக காய்கறி பழங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். கால்சியம் சத்து நிறைந்த பால் பொருட்களை சாப்பிட்டு வரவும். உப்பை குறைத்துக் கொள்வது நல்லது. மூன்றாவதாக ஆறிப்போன புழங்கல் அரிசி சாதத்தை உண்ணும் பழக்கம் உள்ளவர்களுக்கு கீழ்வாதம், மூட்டு வலி உண்டாகும். பச்சரிசி சாதத்தினால் உடல் வலியை பச்சரிசி சாதத்தினால் உடல் வலிமை உண்டாகும். சிறுநீர் எரிச்சலும் பித்தமும் போகும். இதனுடன் சிறிது நெய் சேர்த்து உண்பது நல்லது. இல்லையென்றால் உஷ்ணத்தையும் வாயுவையும் உண்டாக்கும். நான்காவதாக காசு கட்டியை தேங்காய் எண்ணெயில் குழைத்து சேற்று புண்ணுக்கு இடவும். அல்லது பழைய வெள்ளை துணியை, பருத்தி ஆடை சுட்டு அச்சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழைத்து பாதங்களில் உள்ள வெடிப்புகளில் தடவி வரலாம். பாத வெடிப்புலாம் இருக்குங்களா, அது சேற்று புண், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பழைய பருத்தி ஆடைய எரித்து அந்த சாம்பலை வந்து தேங்காய் எண்ணெயில குழைத்து அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நீங்க தடவி வர வெடிப்புகளில் தடவ குணமாகும். ஐந்தாவதாக மஞ்சள், வசம்பு வகைக்கு 5 கிராம். இதனை கைப்பிடி அளவு மறுதோன்றி இலையுடன் சேர்த்து தண்ணீர் சேர்த்து மை போல் அரைத்து காலாணி உள்ள இடத்தில் அடை போல் கனமாக வைத்து
மேலே ஒரு வெற்றிலையை வைத்து துணியினால் இறுக கட்டிவிடவும். இதனை படுக்கப் போகும் முன் செய்யவும். மறுநாள் காலையில் அவிழ்த்து விடவும். இது போல் தொடர்ந்து 21 நாட்கள் கட்டி வந்தால் காலாணி மறைந்து விடும். பாருங்க பெரியவர்களே, மக்களே, காலாணி நிறைய பேருக்கு இருக்கு. அது ரொம்ப வலி. நடக்கும் போது அப்படி இப்படி நடப்பாங்க. அதனால நடையே மாறிடும். அதனால காலாணிக்கு மருந்து. உங்களுக்கு வேண்டும்னா உங்களுக்காக இன்றொரு முறை இந்த 5ஆம் பகுதியை படிக்கிறேன், கேளுங்க. மஞ்சள் வசம்பு வகைக்கு 5 கிராம். இதனை கைப்பிடி அளவு மருத்தோன்றி இலையுடன் சேர்த்து தண்ணீர் சேர்த்து மை போல அரைத்து காலாணி உள்ள இடத்தில் அடைப்போல் கனமாக வைத்து மேலே ஒரு வெற்றிலையை வைத்து துணியினால் இறுக்க கட்டிவிடவும். அடை மாதிரி மேல அப்படியே வச்சு வெத்திலைய வந்து மேல வச்சு துணியை வைத்து இறுக்க கட்டிவிடவும். இதனை படுக்க போகும் முன் செய்யவும். நைட்ல படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வெத்திலைய மேல வச்சு ஒரு துணியை வச்சு நல்லா இறுக்க கட்டிடுங்க. நைட்ல படுக்க போகும்போது மறுநாள் காலையில் அவிழ்த்து விடவும். இது போல் தொடர்ந்து 21 நாட்கள் கட்டி வந்தால் காலாணி மறைந்து விடும். அவ்வளவுதாங்க. இதை பண்ணுங்க. நீங்க வெளியே போட்டு பிளேடை வச்சு கீறுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரியான அப்ளை பண்ணீங்கன்னா தானாவே அந்த காலாணி வந்து அப்படியே விழுந்துடும், இல்ல மங்கி போய் அதுவே போயிடும். நீங்க வந்து 21 நாட்கள், ஒரு நாள் இல்ல 21 அப்படியே பண்ணி வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு நைட் ஆனா அப்படி தடவிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு தூங்க போறீங்க. இதனால என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை, உங்களுக்கு காலாணி சரியாயிடும். சந்தோஷம் தானுங்களேன்? ஓகே. அடுத்து 6வதாக மாவிலங்க பட்டையை நீர் விட்டு காய்ச்சி அதில் கரிய போலத்தை சேர்த்து அரைத்து கை கால் மூட்டுகளில் புற்று போட்டு வர மூட்டு வீக்கம், வலி, பிடிப்பு குணமாகும். மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன். ஏன்னா பற்ற வந்து புற்றுன்னு படிச்சுட்டேன். மீறி இன்னொரு அதான் பிழை எல்லாருக்கும் தானேங்க வரும். அதனாலதான் அடியனுக்கும் வந்து படிக்கும் போது அப்படியே அங்க எழுத்தெல்லாம் கொஞ்சம் மங்கி இருக்கிறத பற்ற வந்து புற்றுன்னு படிச்சுட்டேன். அதில் திரும்பியும் அதை படிக்கிறேன். மாவிலங்கப்பட்டையை நீர் விட்டு காய்ச்சி அதில் கரிய போலத்தை சேர்த்து அரைத்து கை கால் மூட்டுகளில் பற்று போட்டு வர மூட்டு வீக்கம், வலி, பிடிப்பு குணமாகும். அவ்வளவுதாங்க. அடுத்து 7வதாக 50 கிராம் குங்குலியத்தை தூள் செய்து 500 கிராம் நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி பூசி வரவும். 8வதாக உளுத்தம் பருப்புடன் முடக்கத்தான் கீரையை கூட்டி துவையல் செய்து உண்ண வாத நோய்கள், மூட்டுகள் வலிமை பெறும். அதாவது உளுத்தம் பருப்புட முடக்கத்தான் கீரையை போட்டு துவையல் செய்யணும். அதை சாப்பிட்டீங்கன்னா வாத நோய்கள், மூட்டு வலிமை பெறும். மொத்தத்துல இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா, இந்த முடக்கத்தான் முடங்கி போயிருக்கிறத அந்த காலங்கள் எல்லாம் வந்து கால் வீக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். முடக்கத்தான் கீரையை கண்டிப்பா நீங்க உணவுல எடுத்துக்கணும். அடுத்து 9வதாக பருவமடைந்த பெண்கள், வலியுடன் பிரசவமான பெண்களுக்கு உளுந்துடன் சிறிது பனை வெல்லம், கருப்பட்டி சேர்த்து கஞ்சி அல்லது களி செய்து சூடாக காலை மாலை சாப்பிட்டு வர இடுப்பு எலும்பு, உடல் பலம் உண்டாகும். இதனை ஆற வைத்தோ இரவிலோ சாப்பிடக்கூடாது.
சூடாக சாப்பிடணும். ஆற வச்சு சாப்பிடக்கூடாது. நைட்டில் சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கை கால் ரோமங்களை களைவதற்கு நிவாரணம். கையில காலில் இருக்க அந்த ரோமங்கள் முடி அதை வந்து களைவதற்கு நிவாரணம். இதை மட்டும் படிச்சிருவோம். சரிங்களா? 1. ரேசர் பிளேடு உபயோகித்தால் மறுநாளே ரோமம் மிகவும் கடினத்தன்மையுடன் வளர்ச்சி உண்டாகும். 2. ஹேர் ரிமூவிங் கிரீம் பயன்படுத்தும் போது சருமம் சுருங்க செய்வதுடன் இதிலுள்ள டயோக்ளைன் டயோக்ளைகோலேட் கெமிக்கல் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்துவதுடன் கேன்சர் கூட வர வாய்ப்புண்டு. 3. சரியான நிவாரணம் என்றால் வாக்சிங் தான். சரியான நிவாரணம் என்றால் வாக்சிங் தான். இந்த முறையில் ரோமங்களை வேரிலிருந்து அகற்றப்படுவதால் மீண்டும் வளருவதற்கு வாய்ப்பில்லை. இது மட்டும்தாங்க. இப்போ சில பேர் வந்து பிளேடு எல்லாம் போட்டு கை காலில் இருக்க ரோமங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தாங்கன்னா திருப்பி வந்து அடர்த்தியா வளருமா. சில பேர் சில கிரீம் வகைகள் எல்லாம் தடவுவாங்களாம். அந்த மாதிரிலாம் தடவுனாக்கா அதுல இருக்கிற கெமிக்கல்னால வந்து அலர்ஜியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கேன்சர் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன வந்து பெஸ்ட்னா வேக்சிங் முறை தான் வந்து பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரியே வந்து செஞ்சு பாருங்க. ஸோ மீண்டும் இன்னொரு பகுதியில் நாளை இல்லை எப்போ அடியனுக்கு நேரம் இருக்கோ வேற ஒரு மூலிகை வேற ஒரு விஷயத்துக்கு அற்புதமான காணொலியா வந்து நம்ம பீஸ் ரவி டிவியில வந்து போடுவோம். சரிங்களா? மக்களே, நண்பர்களே, நம்ம பீஸ் ரவி டிவியை பார்த்து பயனடைகிறவங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். நம்ம பீஸ் ரவி டிவியை வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து இது வரைக்கும் வந்து ஊக்குவிச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. கோடான கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இது போன்ற காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறும்னா நீங்க வந்து தொடர்ந்து நம்ம பீஸ் ரவி டிவியை பாருங்க. நடுவில் வந்து இந்த மோட்டோ விளாக் அது இதுன்னு பல வீடியோகள்லாம் போட்டிருப்பேன், நம்மளுடைய சேனல்ல பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த, அதுவும் மூலிகை மருத்துவம் நிறைய பேருக்கு தேவை. அதனாலதான் வந்து திடீர்னு எனக்கு தோணுச்சு இந்த மாதிரியான ஒரு காணொலி எல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த காணொலி எல்லாம் வந்து உங்களுக்காக நான் போடுறேன். நீங்க இதெல்லாம் வந்து பார்த்து பயனடைவீங்கன்னு சொல்லிட்டு தான். நீங்க மட்டும் பார்த்து பயனடைஞ்சா போதாது மக்களே, நண்பர்களே. இதை வந்து பல ஆயிரம் பேருக்கு, பல கோடி பேருக்கு, பல லட்சம் பேருக்கு நீங்க வந்து பகிருங்க. நீங்க பகிர்ந்தீங்கன்னா தான் அவங்க எல்லாமும் பார்த்து பயனடைவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த காணொலி. சரிங்களா மக்களே? நன்றி. நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது யோக ரத்னா ரவி. ஹரி ஓம். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.